2020ஆம் ஆண்டு இங்கிலாந்தின் பிரிஸ்டல் நகரத்தில் வசிக்கும் ஒரு முதியவர் ஈஸ்ட் பிரிஸ்டல் ஆக்ஷன்ஸ் என்ற ஏல நிறுவனத்துக்கு ஒரு பெட்டியை கொண்டு வந்தார். அந்த பெட்டிக்குள் ஒரு பழுப்பேறி போன கவரில் இருந்தது மகாத்மா காந்தியின் கண் கண்ணாடி. அதை கொண்டு வந்தவர் ஒரு ஓய்வு பெற்ற தபால்காரர். குடும்ப வரலாற்றுப்படி அவரது பாட்டன் அல்லது மாமா இந்தியாவிலோ அல்லது தென்னாப்பிரிக்காவிலோ பிரிட்டிஷ் ஆட்சியில் வேலை பார்த்தவர். அந்த நேரத்தில் தான் காந்திஜி அந்த கண் கண்ணாடியை அவருக்கு பரிசாக கொடுத்ததாக அந்த குடும்பத்தினர் சொன்னார்கள். 3 தலைமுறையாக அந்த கண்ணாடி கேட்பாரற்று ஒரு சாதாரண என்வலோப் கவரில் போட்டு வைக்கப்பட்டிருந்தது. ஏல நிறுவன ஊழியர் அந்த கண்ணாடியை பார்த்ததும் அது சாதாரணமானதல்லன்னு தோணிச்சு. அதற்கேற்ப அதை பற்றி ஆராய்ந்தாங்க. அந்த ஏல நிறுவனம் வெளியிட்ட தகவல் படி அது காந்திஜியின் கண் கண்ணாடி தான் என்பதை உறுதிப்படுத்தும் பல அடையாளங்கள் இருந்தன. கண்ணாடியின் வடிவமைப்பு 1920களுக்கே உரியது. இந்திய பிரிட்டிஷ் அதிகாரியின் டொர்பீடோ ஷேப்ட் பவுசில் வந்தது. காந்தி ஸ்டைல்டு ரவுண்ட் ரிம் ஃப்ரேம் தான் என்று உறுதி செய்யப்பட்டது. குடும்ப வரலாற்று தகவல்களும் சரியாக பொருந்தியது. இவை அனைத்தும் அடிப்படையாக கொண்டு அந்த கண்ணாடி ஏலத்தில் வைக்கப்பட்டது. முடிவில் ஒரு தனியார் சேகரிப்பாளரால் 260,000 பவுண்டுக்கு ஏலம் போனது. அதாவது இந்திய மதிப்பில் 2.5 கோடி ரூபாய்க்கு அந்த கண் கண்ணாடி வாங்கப்பட்டது. அதை கொண்டு வந்த நபர் பொதுவெளியில தன் பெயரை பயன்படுத்தி கொள்ளவில்லை. அதனால வீட்டில் உங்க தாத்தா காலத்து பொருள் ஏதாவது இருந்தா தாத்தாவை தூக்கி போட்ட மாதிரி அதையும் தூக்கி போட்டுடாதீங்க. இன்னைக்கு பழைய ஆளுங்களுக்கு மதிப்பு இல்லைனாலும் கண்டிப்பா அவங்க பயன்படுத்திய பழைய பொருளுக்கு மதிப்பு இருக்கும். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்க.